அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் சூரத்து பக்கராவுடைய எஞ்சிய பகுதிகள் ஓதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. 19வது ரக்காத்தில் சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 3வது அத்தியாயம் அது. இன்றைய தினம் ஓதப்பட்ட இறை வசனங்களில் அதிகமான சட்டங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஹஜ்ஜுடைய சட்டங்கள், பிறையினுடைய சட்டங்கள், குறிப்பாக தலாக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் சொல்லப்பட்டுச்சு. இந்த தலாக் அப்படிங்கிற சம்பந்தமா சுருக்கமா சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு நீண்ட ஒரு செய்தியா ஒரு பாடமாக நடத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. சுருக்கமா சொல்லிடுறேன். அல்லாஹு தாலா ஆகுமாக்கியவைகளிலே அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியது தலாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, ஒரு நெருக்கடியான சூழலில் வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாத்திரைகள்லாம் கொடுத்து சரியா வராட்டி கடைசியில் ஆபரேஷன் கட்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த தலாக் என்ற வார்த்தை. அதுக்கு முன்பாக இஸ்லாமிய வாழ்வியல் சட்டங்களை அல்லாஹ் தஆலா கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி குர்ஆன்ல பல இடங்கள்ல பல உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரொம்ப ஒரு கவலையான செய்தி என்னன்னா, இப்ப இந்த நவீன காலத்துல கல்யாணம் பண்ண சில மாதங்கள் வருடங்களிலேயே சில புதுமண தம்பதிகள் தலாக் கேட்டு ஹுலா கேட்டு பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கிறான். பள்ளிகள்லையும் காசி ஆபீஸ்கள்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்டுகள்லையும் நிற்கிறாங்க. எல்லா சமுதாயத்திலையும், குறிப்பா நம்ம சமுதாயத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த புர்கா சாலோட பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா தெரியுது. ரொம்ப கவலையாகவும் இருக்கு. வழக்கறிஞர்களும் இது சம்பந்தமா சொல்றாங்க. இப்படி அது அந்த விகிதாச்சாரம் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா என்னடா, பழைய காலத்துல எப்படி நிக்கா பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த பெற்றோர்கள் பார்த்து மாப்பிள்ளை இதை பொண்ணு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நிக்காஹ் அன்றைய தினம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிடுவாங்க. மாஷா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நெருக்கடியான கூட்டு குடும்பத்துல 10-12 பிள்ளைகளை பெற்று, இன்னும் சொல்லுவாங்க ஒரே வீட்டுல மாமியாவும் மாசமா இருக்கும், மருமகளும் மாசமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பொற்காலம் இது. ஆனா இன்றைய சூழல்ல நிக்கா பண்ணும் போதே முடிவு பண்றாங்க 2க்கு மேல வேணாம் அப்படின்னு. வருங்காலத்துல அதுவும் இப்போ உள்ள பிள்ளைகள்னா அதாவது 2 வருஷம் சென்று பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல வருது. இது என்ன அப்படின்னா, இப்ப சாதாரணமா எந்த அடிப்படையில இந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கும் போது, 4 வச்ச உடனே 2 பேரும் பேச விட்டுறாங்க. பேச விட்டா நிக்காவுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அள்ளி விட்டுறாங்க அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை. இவர் சொல்வார், உன்னை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லும், உங்களை வைரத்தாம்பாளத்தை வச்சு நாங்க தாங்குறோம் அப்படின்னு சொல்லும். கடைசியில கல்யாணம் வச்சா தகரத்தாம்பாளத்தோட என்ன செய்யாது, தாங்க முடியாது. குடும்ப சூழலே பொருளாதார இந்த விஷயங்களுக்காக கடைசியில் என்ன ஆகுது, இந்த எதிர்பார்ப்புகள் பொய்யாகும் பொழுது பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனா இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காகவே என்னமோ தெரியல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அது இயற்கையான ஒண்ணு. அப்படி ஏற்படும் போது எப்படி ஒருவருக்கு பரஸ்பரம் சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஐதுஹுன்ன. அதாவது இந்த வார்த்தை என்பது அவர்களுக்கு நீ உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கும். இது பரஸ்பரம் நல்லா தெரியும். 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது யாரு மேல தப்பு இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதுல ஈகோவுக்காக அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையா கொண்டு வருவாங்க. அப்ப நியாயம் இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட தன்னுடைய ஜோடி இடத்துல உபதேசமா மென்மையா விளக்கமா எடுத்து சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய செய்தி. உங்களுக்குள்ளே ரூமுக்குள்ளே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப பெண்களுக்கே ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. நான் அப்படின்றாலே முடிச்சு. ஏன்னா என்ன, எங்க பெற்றோர்கள்னா விட்டுவிட்டு அத்தாவங்கன்னா விட்டுவிட்டு உங்களை நம்பி வந்தேன்றாலே எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலே கணவன் சரண்டர் ஆயிடுவார். இப்படி எவ்வளோ ஈஸியா ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சரியா வரல,
2 பேருக்கு மத்தியில பிரச்சனை கூடுது அப்படிங்கிற அடுத்த கட்டமா என்ன படுக்கையில் வருங்கள், அதாவது பேசிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி. யாரு மேல தப்பு இருக்கோ அந்த நிரபராதி என்ன கொஞ்சம் கோச்சுக்கிட்டு, இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வர ஒரு கோபமா இருக்கிற மாதிரி நீங்க பாவலா பண்ணுங்க. இது 2வது. இதுக்கும் சரியா வரல, இதுதான் தாமதமாகும், 1 மாசமோ இல்ல 15 நாளோ ஒரு குறிப்பிட்ட நாள், இதுக்கும் சரியா வரல அப்படிங்கும்போது அடுத்த கட்டமா 2 தரப்புல இருந்தும் 2 பேர் வச்சு, உதாரணமா ஒரு பஞ்சாயத்து 2 தரப்புலையும், ஒரு தரப்புல இல்ல 2 தரப்புலையும் வச்சு நீங்க பேசுங்க. ஆனா அதுவும் சரியாக வராத பட்சத்தில், 3வது கட்டமும் சரியா வராத பட்சத்தில், இதுக்கே நீண்ட நாட்கள் தாமதமான பிறகு 2 பேருடைய வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் அடுத்த கட்டமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தலாக் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. சரி, இப்ப தலாக் அப்படிங்கிறது உடனே ஒரு கணவன் விட்டுட்டான்னு சொன்னா 2 பேரும் சேரவே முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுல ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் இருக்கு. அது ஒரு மிரட்டல் தான் இந்த தலாக் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு காலத்துல தலாக் அப்படிங்கிற வார்த்தையே பெண்களும் சரி ஆண்களும் சரி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை வார்த்தை சொல்லிட்டாராம்ல, வார்த்தைன்னு சொல்லுவாங்க. தலாக்குங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையா நம்ம மூதாதையர்கள் இருந்தது. 2வது, அதை பத்தி இங்க பேசாதீங்க அப்படின்னு என்னமோ அல்லாவோட அரிசி நடுங்கிறதுக்கு முன்னாடி இவங்க நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும்னா ஒரு பச்சை மரத்துக்கு கீழே சொன்னா கூட அந்த மரமே பட்டு போயிடும், அப்படி ஒரு வார்த்தையாமல அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு. அதனால அது நிகழவே இல்லை. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா அதை ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். அந்த தலாக் அப்படிங்கிற சட்டம் என்ன அப்படின்னா, இந்த 3 கட்டத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை நீடிக்குது அப்படிங்கிற பிரச்சனையில மனைவி மேல தப்பு இருக்கு அப்படின்னா கணவன் தன்னுடைய மனைவியை என்ன செய்யலாம், ஒரு தலாக் சொல்லும். இதை ஷரியத் படி சொல்லும். இப்ப சொன்னதுக்கு பிறகு 3 மாதவிடாய் காலம் அந்த பெண் அவருடைய வீட்டில தான் இருக்கணும். அவன் இந்த பெண்ணுக்குரிய அந்த சாப்பாடு செலவு மற்ற இருப்பிட வசதிகள்லாம் செய்யணும். 3 மாதவிடாய் காலம். இப்ப இந்த 3 மாதவிடாய் காலத்துல 2 பேருக்கு மத்தியில அந்த எண்ணங்கள்லாம் ஓடும். சரி, நம்ம மேல பெண்ணுக்கு தப்பு இருக்கா, இந்த அம்மா நினைக்கும், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம், பாவம் நம்ம வீட்டுக்காரரு அப்படின்னு நினைச்சு திருந்தத்துக்கு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதே போல இவரும் சரி என்னமோ புரியாம பண்ணிருச்சு, நம்ம இப்படி சொல்லிட்டோம், 3 மாசத்துல என்ன செஞ்சிருவோம், 2 பேரும் நிரந்தரமா புரிஞ்சிருவோமே அப்படிங்கிறதுக்காக இவரும் யோசிக்க கூடும். இந்த ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இப்ப இதுக்கு இடையில சொல்லிட்டாருல, இப்ப இதுக்கு இடையில 1 மாசமோ 1.5 மாசமோ இந்த சூழல்ல அந்த பெண்ணை 2 பேருக்கு மத்தியில மனதளவில் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் உன்னை மீட்டுக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்துக்கலாம். 2 பேரும் தாராளமா சேர்ந்துக்கலாம். அது பிரிவு என்பது இல்லை. இதே முறையான செய்தி. இதுக்கு பிறகு இவருக்கு 3 வாய்ப்பு. சும்மா அந்த விளையாட்டுத்தனமா யூஸ் பண்ணக்கூடாதுல. ஒரு ஆளுக்கு ஒரு மனிதனுக்கு 3 தடவை தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஓடுது, ஒரு 5-6 வருஷத்துக்கு மறுபடியும் சொல்லிட்டாருன்னா 2வது சான்ஸ் முடிஞ்சு மீண்டும் சேர்த்துக்கிறார். 3வது தடவை பெரிய விளையாட்டுத்தனமா பண்ணி 3வது தடவை சொல்லிட்டாங்கன்னா இனிமே இப்படி பிரிஞ்சு சேர்ந்து இந்த வாழ்க்கை என்னத்துக்கு அப்படிங்கிறதுனால அது நிரந்தர பிரிவாக ஆகிரும் என்றதை அல்லாஹ் இன்றைய குர்ஆன்ல ஓதும்போது அத்தலாக்கு மர்ரத்தானி ஃபைன்சாக் பி மஅரூஃப் அப்படிங்கிற சட்டத்தை சொல்றான். இப்ப 3வது விஷயம், அதாவது இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை பிரச்சனைகளோடு செல்லக்கூடாது, அது சுமூகமாக போகும் என்பதற்காக இந்த தலாக்குடைய சட்டம் வருது. அது 3 தலாக் அப்படின்னு பிரிவாகுது. நீண்ட நேரம் விளக்கணும், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் வழக்கம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் சொல்ல தயாரா இருக்கிறேன். இது ஒரு வகை. 2வது ஹுலா. இது என்னன்னா, இது கணவன் மனைவி விடுறது. 2வது ஹுலா அப்படிங்கிறது பெண்ணு கணவன்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறது. அதே போல கணவர் மேல தவறு இருக்கு, அவன் தவறு இருந்தாலோ இல்லை என்றாலோ ஒரு பெண்ணு கணவனை பிடிக்கல அப்படின்னா தாராளமா என்ன செய்யலாம், அவர்கிட்ட இருந்து அந்த பெண் விலகிறதுக்கு அந்த பெண்ணுக்கான உரிமை இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இவருடைய கணவரை எனக்கு பிடிக்கல, அதனால என்ன செஞ்சிருங்க, அவர்கிட்ட இருந்து நான் விடுதலை பெற்று கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏமா அவசரப்படாத, அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அந்த அம்மா இல்லை சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. ஒரு காரணமும் இல்லை, அவர் எனக்கு பிடிக்கல. சரி,
போயிட்டு வா அப்படின்ட்டான். 2 தடவை இது மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு 3ஆவது தடவை அந்த அம்மா உறுதியா இருக்கு, அவர் எனக்கு பிடிக்கல, அவர்கிட்ட இருந்து எனக்கு ஹுலா அப்படிங்கிறதுனா அதாவது விடுதலை, அவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொன்னா அவர் கூப்பிட்டு விடுறாங்க. ஏன்னா அவ்வளவு உறுதியா இருக்குல்ல. மன வாழ்க்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அது ஒன்றில்லைன்னு சொன்னா அங்கே ஒண்ணுமே என்ன செய்யாது, வாழ்க்கையே நிம்மதியா போகாது, நரகம் தான் அங்கே ஏற்படும். அப்ப அவர் கூப்பிட்டு விடுறாங்க, அப்பா இது உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்லுது, அதனால நீ அது இந்த பெண்ணை தலாக்கு விட்டுரு, தலாக்கு விட்டு ஏமா அவர் கொடுத்த மகரை நீ அவருக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகரை திருப்பி கொடுக்கப்பட்டு அவரு இந்த பெண்ணை தலாக்கு விட்டுறாங்க. இது ஹுலா, அதாவது ஒரு பெண் தன் கணவன் இருந்து விடுதலை கேட்பதற்கு தலாக் கேட்கக்கூடிய இது என்னன்னா, அந்த பெண் கேட்டுட்டாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தணும். அந்த பெண் அதிலே உறுதியாக இருந்தால் அடுத்த கட்டமா அவரை நிர்பந்தப்படுத்தி என்ன செய்யணும், நீ தலாக் கொடுத்துன்னு சொல்றோம். இது 2வது கட்டம். அதுக்காண்டி அவர் தலாக் கொடுத்த தலாக் விட மாட்டேங்கிறார், ஏன்னா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார் மனைவியை. அதனால இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற எங்கே இருக்கிறாங்க, அவரு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சூழல்ல பழி வாங்கணும் நினைக்கிறார் என்றால் இப்பதான் அடுத்த கட்டமா பெண் உரிமை அப்படிங்கிறது உள்ள ஆழ்ந்து போனாதான் இஸ்லாத்துல எவ்வளவுங்களுக்குன்னா சலுகைகளும் உங்களுக்கு உரிமையை வழங்கப்படுறது தெரியும். ஃபஸஹ் அப்படிங்கிற முறை இருக்கு. இப்ப நல்லா தெரியுது இவர் என்ன செய்வோமே தப்பு இருக்கு, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணா போகுது அப்படிங்கிற பட்சத்துல தீர விசாரணைக்கு பிறகு இந்த கணவன் இந்த 2 பேருடைய திருமண வாழ்க்கையை அந்த காசி என்பவர் முடித்து வைக்கலாம். இன்னும் கூடுதலாக இது சில அமைப்புகள் சட்டத்தை சொல்றாங்க, ஒரு ஜமாத் நிக்காஹ் செய்து வைத்த ஒரு ஜமாத் சூழ்நிலை கருதி 2 பேரையும் விசாரிச்சு சரியா வராது அப்படிங்கிற பட்சத்துல அவரும் இவரை மன விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா 2 பேருடைய நிக்காக முறிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஜமாத்துக்கு என்ன செய்ய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இஸ்லாமிய ஷரியத் சொல்லுது. இதுதான் ஃபஸஹ். இந்த 3 விதங்கள்லையும் கணவன் மனைவி பிரிவுங்கிறது ஏற்படலாம். ஆக இஸ்லாமிய வாழ்வியல் அப்படிங்கிறது உடனடியா 2 பேரும் பிரிச்சுக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல. நீ கோர்ட்டுக்கு போனாலும் பாருங்க, எல்லா சமுதாயத்திலும் சரி கோர்ட்ல போனா அந்த குடும்ப கோர்ட்டு, சமரச தீர்வு மையம் அப்படின்னு ஏகப்பட்டதை வச்சுருந்தா உடனே கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் டைவர்ஸ் கேஸ் போட்டா 1 வருஷம் ஆகும். இது மாதிரி சூழல் போகுது. அதனால ஒரு புரிதல் இல்லை, ஒரு பக்குவம் இல்லை, ஒரு அதாவது மெச்சூரிட்டி இல்லாத சூழ்நிலைனால படிச்சிருந்தோம் வாழ்வியலை படிக்காதனால இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கு. அதனால திருமண கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்பாக மணமகனுக்கும் மணமகளுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏற்பாட்டை புதுக்கோட்டை மாவட்ட அளவில் செஞ்சிருக்கிறோம். முதல்